الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المصدقين والمصدقات وأقرضوا الله قرضا حسنا يضاعف لهم ولهم أجر كريم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الصدقة صدقة في رمضان أو كما قال صلى الله عليه وسلم அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அருள்மிகு ஒரு ரமதானை அடைந்தோம். இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். ஈதுல் ஃபித்ரை அண்டித்து விட்டோம். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் காலத்திலே செய்த நற்கிரியைகளிலே சில முக்கியமான அமல்களை பற்றி நம் நாளாந்தம் கண்ணியமான உலமாக்கள் மூலம் கேட்டு வருகிறோம், படித்து வருகிறோம், செய்து வருகிறோம். அதே தொடரிலே இபாதத், வணக்க வழிபாடு, குர்ஆன் திலாவத், ஸிக்ர், ஸலவாத், இஸ்திக்ஃபார், அதே போன்று சுய சிந்தனை, உளப்பரிசுத்தம், இதனோடு சேர்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம உரிமை கொடுத்து மதித்த ஒரு அமல்தான் சதகா, தான தர்மம், வாரி வழங்குதல், கொடுக்கும் கரமாக செயல்படுதல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு நாள் சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ், மறுநாள் பசி அல்லாஹ்வுக்காக பொறுமை, மத்திய தர வாழ்க்கை, நடுநிலைமையான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை என்றாலும் கொடைத்தன்மையிலே கொடிகட்டி பிறந்தார்கள். அன்பானவர்களே, எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடையாளி, அஜ்வத், மிக பெரும் கொடையாளியாக இருந்தார்கள், வள்ளலாக இருந்தார்கள். ஆனால் ஹீன யல்காஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்ற ரமதானுடைய காலத்திலே மிக பெரும் கொடையாளியாக, கொடைத்தன்மையிலே மிகவும் முனைப்புடன் செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ரமதானோடு இணைத்து இந்த சதகா, தான தர்மம் பேசப்பட்டிருக்கிறது. சதக்கா என்ற அந்த சொல் சிதுக் என்ற வார்த்தையிலிருந்து இருக்கிறது. சிதுக் என்பது உண்மை, உண்மைப்படுத்துதல், நம்புதல், விசுவாசம் கொள்ளுதல். ஒரு உண்மையான முஃமின் முத்தசத்திக்காக சதக்கா கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை அந்த சொல்லுடைய உருவாக்கமே நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே சதக்கா என்பது, தர்மம் என்பது பாரிய நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய, பல சௌகரியங்களை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய, ஈருலகிலும் நமக்கு விமோசனம் தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட கொடுக்கும் கரமாக இருந்தார்கள்? கொடுக்கும் கரத்தை ஊக்குவித்தார்கள். அல் யதுல் உல்யா கைரும் அல் யதுஸ் சுஃப்லா, கொடுக்கும் மேல்கரம் எடுக்கும் தாழ்ந்த கரத்தை விட மேன்மையானது, சிறந்தது என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்படி சொன்னவர்கள் செயலிலும் நிரூபித்தார்கள். ஒருவர் உதவி கேட்கிறார், கொடுப்பதற்கு ஒரு தீனாரோ திர்ஹமோ ஒரு ஈத்தம்பழமோ கிடையாது, ஏதேனும் இருந்தால் கொடுத்து விடுவார்கள். தான் பசியோடு இருந்து பிறரை புஷிக்க வைக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே இல்லை, மஸூஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து ஃபமனா, எதை கேட்டாலும், தன்னிடம் யார் வந்து கேட்டாலும், உதவி தேடினாலும் இல்லை, முடியாது, தரமாட்டேன் என்று மறுக்க மாட்டார்கள் அல்லவா? அந்த செயலை நிரூபிக்கிறார்கள். தன்னுடைய மேலங்கியை கலட்டி அவருக்கு கொடுத்து விட்டு வெறுமேனியோடு விடு போகிறார்கள். அதே போல ஒரு பெண் அவர்களிடத்தில் வந்து உதவி தேடுகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நான் பொருளாதாரத்தில் சிரமப்படக்கூடிய பெண், ஒரு வறிய பெண் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த தாய்க்கு என்னிடம் ஒன்றும் இல்லை, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நானே சிரமத்தோடு வாழ்கிறேன் சொல்லாமல், என்னுடைய பொறுப்பில் இன்னாரிடம் சென்று உனக்கு தேவையான பொருட்களை வாங்குதாயே, என்னிடம் வசதி வரும் பொழுது உன்னுடைய பொருட்களுடைய அந்த கட்டணத்தை நாம் சொல்வதாக இருந்தால் அந்த பில்லை நான் செட்டில் பண்ணுகிறேன், உன்னுடைய பொருட்கள் வாங்கிய அந்த விலை பட்டியலை நான் அவரிடம் சமர்ப்பிக்கிறேன், ஒப்படைக்கிறேன் அந்த பணத்தை. அந்த பெண் போய் வாங்கினார். அதே போன்ற ஒரு மனிதனும் அப்படி வந்து கேட்டார், அதே பதிலை சொல்லி அனுப்பினார்கள். அன்பானவர்களை, கொடுக்கும் கரமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எனவே நான் ஆரம்பத்திலே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன், ஒரு ஹதீஸை முன்வைத்தேன். அதை மையப்படுத்தி ஒரு சில உதாரணங்களை, நிகழ்வுகளை முன்வைத்து உங்களை நான் சதக்காவின் பக்கம் ஊக்குவித்து இந்த உரையை நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சதக்காவை ஊக்குவித்தார்கள் என்றால், சதக்கா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பின்னி பிணைந்த ஒரு அமல் என்றால், ஒவ்வொரு மனிதரும் காலையாகின்ற பொழுது நாளாந்தம் இல்லா மலக்கானி என்ஜிலானி, இரண்டு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஒரு மலக்குடைய பொறுப்பு என்ன தெரியுமா? அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா என்ற துவாவை செய்வது. அதாவது கொடுப்பவருக்கு, செலவழிப்பவருக்கு, தர்மம் கொடுப்பவருக்கு நீயும் பிரதி கூலி கொடுத்து கொண்டே இரு, வருமானம் கொடுத்து கொண்டே இரு, வெகுமதிகளை கொடுத்து கொண்டே இருப்பாயாக, அல்லாஹ்வுடன் துவா செய்கின்ற பொறுப்பு. அடுத்த மலக்குடைய பொறுப்பு என்ன தெரியுமா? அத்தி மும்சிகன் தலஃபா, கொடுக்காமல் தடுக்கக்கூடிய கஞ்சன், செலவழிக்க வேண்டிய கட்டங்களிலே செலவழிக்காமல் தன்னுடைய பணத்தை தான் மாத்திரம் அனுபவிக்கின்றவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்து. எனவே ஒரு மலக்குடைய துஆவுக்கு நம்மை ஆளாக்குகின்ற அமல், ஒரு மலக்குடைய துஆவை விட்டும் நம்மை பாதுகாக்கின்ற அமல். எனவே அன்பானவர்களே, நான் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன். இன்னல் முஸ்ஸத்திகீன் வல் முஸ்ஸத்திகாத், ஆண்கள் பெண்கள் இரண்டு சாராரையும் சதக்கா கொடுக்குமாறு குர்ஆன் வலியுறுத்துகிறது. அல் ஹதீஸும் அதை வலியுறுத்துகிறது. இந்த குர்ஆன் வசனமும் நிச்சயமாக சதக்கா கொடுக்கின்ற ஆண்கள், சதக்கா கொடுக்கின்ற பெண்கள், அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள். நமக்கு ஒரு 100 ரூபாய் தருகிற கடனாக 100 ரூபாய் நாங்கள் மீட்டி கொடுக்க வேண்டும், திருப்பி கொடுக்க வேண்டும்.
வேண்டும். ஆனால் அல்லாஹ் நாம் கொடுத்த 100 ரூபாவை அப்படியே மீட்டுக் கொடுப்பது போன்ற அல்ல, அல்லாஹ் பன்மடங்கு பெருக்கி தருகிறான். அவருடைய கூலி பன்மடங்கு பெருக்கி கொடுக்கப்படுகிறது. உலகம் அஜ்ருன் கரீம், அவர்களுக்கு மகத்தான சங்கையான கௌரவமான கூலிகள் வெகுமதிகள் இருக்கின்றன என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. அதே போன்ற அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, சொன்ன ஹதீஸ் என்ன சொல்கிறது? சிறந்த சதகா, அஃலலு சதகா சதகத்துன் ஃபீ ரமலான். எப்படி ரமலானிலே ஒரு உம்ரா செய்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹஜ் செய்வதற்கு ஈடான நன்மை பெற்று தருமோ, அதே போன்று ரமலானில் சதகா செய்வதும் சிறந்த சதகா என்று அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சதகாவுடைய சிறப்புகள் ஏராளம். ஒரு சிறிய சில வினாடிகள் நிமிடங்களிலே அதை நாங்கள் பேசி முடிக்க முடியாது. எனவே இந்த தலைப்பிலே ஒரு 3 முக்கியமான பிரயோசனங்களை நான் சொல்லி அதை நான் உங்களுக்கு ஒரு பரிசாக, ஒரு அன்பளிப்பாக முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, சதகா துத்ஃபிஉ கலபர் ரப். அன்பானவர்களே, சொர்க்கம் போவதற்கு நமக்கு அவசியமானதுதான் ரிதர் ரப், இறைவனுடைய திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் நமக்கு சொர்க்கத்தை நினைத்து பார்க்க முடியாது. எனவே அந்த திருப்தியை பெற்று தருகிறது, அதிருப்தியை விட்டு பாதுகாக்கிறது. இறைவன் நம்மோடு கோபித்துக் கொண்டால் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நமக்கு கட்டாயப்படுத்துவதுதான் சதகா. அதே போன்று தகி மசாரி அசு, என்னென்ன சோதனைகள், என்னென்ன நோய்கள், என்னென்ன ஆபத்துக்கள், என்னென்ன விளைவுகள் நம்மை அப்படியே வீழ்த்துமோ. மசாரி என்பது அன்பானவர்களே, நேயர்களே, சகோதரிகளே, நம்மை பலகீனப்படுத்தக்கூடியது, படுக்கையிலே அமர்த்தக்கூடியது, நம்மை அப்படியே ஒன்றுக்கும் முடியாதவர்களாக அப்படியே அமர வைக்கக்கூடியது, நம்மை சுறுசுறுப்பாக உற்சாகமாக கொடிகட்டி பறந்தவர்களை அப்படியே படுக்கையிலே அமர்த்தக்கூடியதுதான் மசாரி. அது விபத்தாக இருக்கலாம், அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அது நோயாக இருக்கலாம், அது கண்ணூறுகளாக இருக்கலாம், அது பொறாமையாக இருக்கலாம், அது சூனியமாக இருக்கலாம், அது பிறருடைய சதிகளாக இருக்கலாம், பிறருடைய அநியாயங்களாக இருக்கலாம். எதுவெல்லாம் நம்மை பலகீனப்படுத்துமோ, கீழே புரட்டுமோ, அனைத்தை விட்டும் சதகா பாதுகாக்கும். சதகா அனைத்தை விட்டும் பாதுகாக்கும். இது ஒரு சிறப்பு. அடுத்தது அன்பானவர்களே, உஷ்ணமான காலம், இடைக்கிடையே உஷ்ணம் அதிகரிக்கிறது, வியர்வை வடிகிறது. நாம் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்தாலும், குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் சென்றாலும் வியர்க்கிறது, அப்படியான உஷ்ணம். அதே போன்று குளிரூட்டப்பட்ட அறை போன்று நம்முடைய கபரை அமைக்க வேண்டுமா? சதகா. இன்ன சதகா லத்துத்ஃபி அன் அஹ்லி ஹர்ரல் குபூர். கபர், ஒவ்வொரு சதகா கொடுக்கக்கூடிய நபருக்கும் கபரின் உஷ்ணத்தை சதகா தணிக்கும். கபரின் உஷ்ணத்தை தணித்தால் என்ன அர்த்தம்? கபரிலே குளிராக இருக்கும். எப்படி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்குள்ளே பர்தன் வ சலாமன், சாந்தியாக, நல்ல உடலுக்கு பிடித்த ஒரு குளிரான ஒரு காலநிலையாக அல்லாஹ் அமைத்து கொடுத்தானோ, அது போன்று நம்முடைய கபரை ஒரு ஏசி ரூம் போன்று, குளிரூட்டப்பட்ட ஒரு அறை போன்று ஆக்க வேண்டுமா? சதகா அதற்கு வழிவகுக்கும். அதே போன்று மஹ்ஷரிலே, எல்லோரும் எழுப்பப்பட்ட மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் கரண்டை கால அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நெஞ்சளவு, மூக்களவு இப்படி காட்டினார்கள். முழுமையாக அப்படியே மூழ்கடித்து விடும் வியர்வைகள். வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் அல்மர்உ தஹ்த ظில்லி ஸதகத்திஹி யௌமல் கியாமா, தன்னுடைய சதகாவின் நிலையில் இருப்பார். அர்ஷுக்கு கீழே நிழல் கிடைக்கும். இப்படியான பாக்கியங்களை ஏற்றி தரக்கூடிய சதகா தான் நான் இப்பொழுது உங்களிடம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற சிறப்புகள், அதனுடைய மாண்புகள். எனவே முன்னோர்கள் வாரி வழங்கும் வள்ளல்களாக இருந்தார்கள். கொடுக்கும் தன்மை எந்த அளவு இருந்தது என்றால், கனிமன் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை பற்றி சொல்லப்படுற ஏராளமான சஹாபாக்கள் தன்மை, ஒரு ஈத்தம்பழம் இருந்தாலும் இன்னொருவருக்கு பாதியை கொடுப்பார்கள். ஒரு ஈத்தம்பழத்துடைய பாதியை கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுகிறது, எப்பொழுதுமே பிறருக்கு கொடுத்துத்தான் சாப்பிடுவார்கள். ஒரு நாள் யாரும் இல்லை, கொடுப்பதற்கு பக்கத்திலே பார்க்கிறார்கள், எறும்பு அப்படியே லைனாக போகிறது, வரிசையாக போகிறது. ரொட்டிகளை பொடிப்படியாக சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி எறும்புகளுக்கு தூவி விட்டு சொன்னார்களாம், இந்த எறும்பு நம்மோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு இனம் என்று அவர்களை கொடுத்தார்களாம். இறுதியாக அன்பானவர்களே, சதகாவுடைய தாற்பயத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய அழகான ஒரு சிறிய தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா. உங்களுடைய நோயாளிகளுக்கு, பாரிய நோய்கள் இருக்கும், அது குணமாகாமல் தாமதித்துக் கொண்டிருக்கும், சதகாவின் மூலம் அந்த பிரயோசனத்தை பெற்றுக் கொள்வோம். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், உங்களுடைய நோயாளிகளுக்கு சதகாவை கொண்டு நீங்கள் சிகிச்சை தேடுங்கள், சிகிச்சை செய்யுங்கள், மருந்தும் பாவிப்போம், சதகாவோடு இணைப்போம், அதற்கு வெகுமதிகள், அதனுடைய பெறுபேறுகள் சீக்கிரமாக வெளியாகும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ்விடம் ஒரு மனிதர் சொன்னார், இமாம் அவர்களே, என்னுடைய முழங்காலில் தொடரான வருத்தம், இன்னொரு கருத்திலே தொடரான காயங்கள், எந்த மருந்துக்கும் குணமாகுவதாக தெரியவில்லை, நான் என்ன செய்யலாம் குணம் கிடைக்க? சொன்னார்கள், உடனே ஒரு தண்ணீர் வசதியற்ற ஒரு ஊருக்கு சென்று அந்த மக்களுக்கு தண்ணீருடைய ஒரு ஏற்பாடை செய்து கொடுங்கள். உடனே சென்றார். பாலைவன பகுதிக்கு சென்று நீர் பற்றாக்குறை உள்ள இடத்துக்கு போய் ஒரு கிணறை தோண்டி கொடுத்தார். உடனே அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த காலில் இருக்கின்ற வருத்தமும் காயங்களும் குணமடைந்ததாக அவரே தன்னுடைய வாயால் தன்னுடைய சம்பவத்தை முன்வைக்கிறார். எனவே சதகாவிலே கொடி கட்டி பறக்க வேண்டிய மாதம். வாழ்நாள் பூராக கொடுக்கும் கரமாக வாரி வழங்கும் வள்ளல்களாக நாம் செயல்பட வேண்டும். ரமலான்
ரமதானிலே நாம் ஏழைகளை, அனாதைகளை, உறவுகளை, அதே போன்று கண்ணியமானவர்களே நம்முடைய மஸ்ஜிதுடைய இமாம்கள், முஅத்தின்கள், ஊழியர்களை, நம்முடைய பிள்ளைகளுடைய உஸ்தாத்மார்களை, மாலிம்களை, சேர்மார்களை, டீச்சர்மார்களை என்றெல்லாம் நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய பலரை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வணக்க வழிபாடுகளோடு இணைத்து சதக்காவிலும் சிறந்தவர்களாக நாம் திறம்பட செயல்படுவதற்கல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரையான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.